ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து மட்டன் தாங்க. இது 1/2 கிலோ மட்டன்னு. இது வந்து நான் வந்து மிளகு மசாலா தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு, காஞ்ச மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட போடலாம். அப்புறம் 2 லவங்க, 3 லவங்க, 2 பட்டை, வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி நிறையாவே போடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் இருக்கும். இது எல்லாமே போட்டு நாங்கள் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுவும் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி மெலிசாக அரைச்சிட்டு இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். மட்டன் நல்லா கழுவி குக்கரில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கவுச்சி வாசனை எல்லாம் போய் நல்லா இதுலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுக்கலாங்க. அப்புறமா போட வேண்டியது இல்லை, இதுலேயே எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா இது வாசனை எல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகட்டும். இதுலேயே கொத்தமல்லி போடணும். அரைச்சி கூட போட்டோம் கொத்தமல்லி. இதுலேயே கொஞ்சம் போடணும். நல்லா வாசனை டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மசாலா வச்சுருக்கிறோம்ல அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணியெல்லாம் கழுவி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டு இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும், பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு கறி பாருங்க. தண்ணி இருக்குது, கொஞ்சம் வந்து நல்லா வற்றி வரட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது பண்ணி நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும், பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க, இது சூப்பராக இருக்கும். நல்லா வற்றி வரட்டும்.